ஒவ்வொரு அசட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பலதரப்பட்ட முதலீடு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது வர லாபத்தில் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்? இதை பற்றி நிறைய என்னோட இன்வெஸ்டர்ஸ் கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு கிளியர் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க யூடியூப் சேனல். மார்க்கெட் பற்றின லேர்னிங் வீடியோஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதே போல் என்னோடய டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு அதுக்கான டேக்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இதனால் நமக்கு நிறைய தவறு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா லாபம் வருதுன்னா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு ப்ராஃபிட் வருது. ரியல் எஸ்டேட்டில் வந்து நான் பை பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் லேண்டில். அந்த லேண்டை செல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் வருது. அதில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம டைம் டூரேஷனை பொறுத்து டேக்ஸும் நமக்கு மாறும். நீங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் வாங்கி விற்கிறீங்கன்னா அதுக்கான டேக்ஸ் வேறு. லாங் டேர்ம் அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் வேறு. ஸோ அப்போ என்ன டைப் ஆஃப் முதலீடு, அது எவ்வளோ டூரேஷனில் வாங்கி நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இதுதான் முதலீட்டிலிருந்து வர லாபத்தில் நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அதாவது நான் ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோட கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகுது. அந்த அப்ரிஷியேட் ஆகிற கேபிட்டல் அதோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸாக பே பண்ணணும். இதில் 2 கேட்டகரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஈக்விட்டியாக இருக்கட்டும், மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பலதரப்பட்ட முதலீட்டுக்கும் ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்குமான அந்த பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது? ஸ்டாக்ஸில் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணாலும் லாங் டேர்ம் அப்படின்னா 12 மாதத்துக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 2026 ஜனவரி 1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2027 ஜனவரி 1க்கு அப்புறம் தான் செல் பண்ணிங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஆனால் இன்கேஸ் நீங்கள் 11 மாதத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி எக்ஸிட் ஆனால் கூட அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக மாறிடும். இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மாறினா என்ன வித்தியாசம்னா ரெண்டுத்துக்கும் டேக்ஸ் மாறுது. இப்போது 11 மாதத்தில் நீங்கள் லாபம் பார்த்துருக்கீங்க ஒரு 1 லட்ச ரூபான்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய டேக்ஸு 20%. இதே 12 மாதம் தாண்டி அந்த 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு, இன்னொருத்தர் செல் பண்ணுறாருன்னா அவர் 12,500 டேக்ஸ் பே பண்ணாவே போதும். ஸோ அப்போ என்னென்னா லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்து பை பண்ணுறேன், 6 மாதம் கழித்து நான் செல் பண்ணுறேன், அது 2.5 லட்ச ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன், 50,000 ரூபா ப்ராஃபிட். அப்போ 6 மாதம் போது அது ஷார்ட் டேர்ம். ஸோ அப்போ அந்த 50,000 ரூபாய்க்கு 20% வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா நான் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இப்போ கோல்டுக்கு வரலாம். கோல்டு வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் ஃபிசிக்கலாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமாவும் ஃபிசிக்கலாகவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல்டு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வரும்போது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இடிஎஃப் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் இதை நான் 2 விதமாக பிரிக்கிறேன் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் டைம் டூரேஷன், அதாவது இந்த மந்த் ஆர் இயர் வந்து மாறுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இடிஎஃப்ல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12 மாதத்துக்கு அப்புறம் போனாவே அது 12 மந்த்ஸுக்கு மேலே போனாவே அது லாங் டேர்ம். ஆனால் நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஃபிசிக்கல் கோல்டோ வாங்கி 19 மாதம் கழித்து ப்ராஃபிட் புக் பண்ணாலும் அது ஷார்ட் டேர்மில் தான் வரும். ஸோ அப்போ என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் 12 மந்த்ஸுக்கு அப்புறம் 12.5%. ஆனால் இதில் ஈக்விட்டி மார்க்கெட் போல் ஷார்ட் டேர்முக்கு 20% அவங்க செட் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஸ்லாப் ரேட், என்னோட சேலரிக்கு நான் எந்த ஸ்லாபில் இருக்கிறேன், இல்லை என்னோட பிஸ்னஸ்க்குள்ள நான் எந்த ஸ்லாபில் இருக்கணும், அந்த ஸ்லாபில் இந்த இன்கம் ஆட் ஆகிடும். அடுத்தது சப்போஸ் நான் வந்து 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது எனக்கு கோல்டில் மட்டும். அப்போ 6 மாதத்தில் நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்னோடய டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா பே பண்ணணும். ஸோ இதுதான் டேக்ஸ் ஸ்லாப். இப்போ ஃபிசிக்கல் கோல்டுக்கு வரலாம். ஃபிசிக்கல் கோல்டும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டுத்துக்கும் 24 மாதம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12.5%. அப்போ அதுக்கு உள்ள 24 மாதத்துக்கு முன்னாடியே செல் பண்ணிட்டா நம்மளோட ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம்.
இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்ட். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்னா கடன் பத்திரத்தில முதலீடு செய்றது. இல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. இப்போ இது வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, லாங் டெர்ம் பெனிஃபிட் டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டா ரிசீவ் பண்றதுனால. ஆனா லிஸ்டட் பாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 12 மந்த்ஸ் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் 12.5% எடுத்துக்கலாம். அதேபோல ஷார்ட் டெர்ம் வந்து ஸ்லாப் ரேட் எடுத்துக்கலாம். ஃபாரின் ஈக்விட்டி, இன்டர்நேஷனல் இடிஎஃப் வெளிநாட்டில இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதோ, இல்ல வெளிநாட்டில இருக்கிற இன்டர்நேஷனல் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதோ, லாங் டெர்ம பொறுத்தவரைக்கும் 24 மாசம் 12.5% டாக்ஸ் லாங் டெர்ம். ஷார்ட் டெர்ம் பொறுத்தவரைக்கும் நம்மளோட ஸ்லாப் ரேட். எக்ஸாம்பிள் வந்து நீங்க அமெரிக்கால இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரூ. 2,00,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, 3 வருஷம் கழிச்சு நான் செல் பண்றேன் அப்படின்னா 12.5%. ஸோ அந்த ரூ. 2,00,000க்கு 12.5% ரூ. 25,000 நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். இப்ப ரியல் எஸ்டேட்டுக்கு வரலாம். ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் 24 மாசத்துக்கு அப்புறம் தான் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது ஜூலை 23, 2024க்கு அப்புறம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 12.5% லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின். அதே ஜூலை 23, 2024க்கு முன்னாடி நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு இண்டெக்ஸேஷன், வித்தவுட் இண்டெக்ஸேஷன். 2 சாய்ஸ்ல நீங்க எத வேணா சூஸ் பண்ணலாம். வித்தவுட் இண்டெக்ஸேஷன்னா 12.5%, வித் இண்டெக்ஸேஷன்னா 20% ஸ்லாப்ல நீங்க வரீங்க. இப்போ இந்த இண்டெக்ஸேஷன்னா அப்படின்னா என்ன? நான் வந்து 2010ல வந்து ரூ. 20,00,000க்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன். 2025ல ரூ. 60,00,000க்கு நான் விக்கிறேன். என்னோட ப்ராஃபிட் வந்து ரூ. 40,00,000. ஆனா இந்த ரூ. 40,00,000 என்னோட ப்ராஃபிட்டா நான் கணக்கு வைக்கிறேன் அப்படின்னா, என்ன ஆகும்? டாக்ஸ் வந்து அதிகமா வரும். இப்ப வித் இண்டெக்ஸேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2010லேருந்து 2025 வரைக்குமான இன்ஃப்ளேஷன அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்கேஸ் ஒரு 12 லட்ச ரூவா தான் வந்து ப்ராஃபிட்ன்னு நமக்கு வரும். ஏன்னா 2010ல நான் 10 லட்ச ரூவா 20 லட்ச ரூவா குடுத்து வாங்கும்போது, அப்ப இருந்த விலைவாசி ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் விலை அதிகமா அதாவது விலைவாசி தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் அத ரூ. 60,00,000க்கு விக்கும்போது, இத நான் 2010ல வித்திருந்தா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமோ, அந்த நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷன் சம்மரி. ஸ்டாக், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் 12 மந்த்ஸ் 12.5%, 20% ஷார்ட் டெர்ம். கோல்டு ETF 12 மந்த்ஸ் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின், ஹோல்டிங் பீரியட் 12 மந்த்ஸ், LTCG 12.5, STCG ஸ்லாப் ரேட். பிசிக்கல் கோல்டு 24 மாசம் ஹோல்டிங் பீரியட் லாங் டெர்ம்க்கு, LTCG 12.5, STCG 20%. சாரி ஸ்லாப் ரேட். அதே மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் எல்லாமே ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்லாப் ரேட்டு. டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்முக்கும் லாங் டெர்முக்கும் ஸ்லாப் ரேட்டு தான். பாண்டுக்கு மட்டும்தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும். டெட்டுக்கும் டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பாண்ட்ஸுக்கும் லிஸ்டட் பாண்ட்ஸுக்கும். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டெர்ம் 24 மந்த்ஸ் 12.5% நமக்கு அட்ராக்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரம் ட்ரைனிங் செஷன்ஸ் நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.